இப்பொழுது சுழலப் போகிறது ஒரு சூறாவளி. கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், இறைவா, என் நினைப்பையும் நிலையையும் சமமாக வைத்திருக்கும் ஒரு மனதை எனக்கு கொடு. ஒருவேளை ஏதேனும் ஒன்றை நீ உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய நினைப்பை விட நிலையை உயர்த்து. ஒருபோதும் என் நிலையை விட நினைப்பை உயர்த்தி விடாதே என்று சொன்னார். தன்னுடைய நிலைக்கும் நினைப்பை சமமாக மட்டுமல்ல, அதிலும் அடக்கமாக பணிவாக வைத்திருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார், தன் ரசிகர்களை தன்னை விட உயரத்திலே உட்கார வைத்து பார்க்கிற நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் இப்பொழுது ஏற்புரை வழங்க வருமாறு வணங்கி அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் தென்னிந்திய அரசியல் மூத்த தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களே, ஏவிஎம் சரவணன் சார் அவர்களே, சங்கர் சார் அவர்களே, வாலி அவர்களே, வைரமுத்து சார் அவர்களே, சால்மன் பாப்பையா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் நடிகர்களே, கலைநுட்ப கலைஞர்களே, இந்த விழாவிற்கு ஒருக்கி தந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்கள், இந்த படம் வெளிநாட்டில் ஜப்பான், இன்னும் ஜப்பான் ரிலீஸ் ஆகலை, வெளிநாட்டில் மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கா, மற்ற இடங்களில், இந்தியாவில் டெல்லி, ராஜஸ்தான், கல்கட்டா, பாம்பே, இங்கே தமிழ் படம் சப்டைட்டில்ஸும் போடாமல் தமிழ் படம் நார்த்தில் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னால், இது தமிழர்களுக்கு பெருமை. தமிழர்களுடைய திறமைக்கு கிடைச்ச பெருமை. இந்த பெருமை கிடைக்கிற அந்த ஒரு படத்தில் நான் இருக்கேங்கிறது என்னுடைய அது ஒரு பாக்கியம் தான் சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய படத்தை எனக்கு கொடுத்த ஏவிஎம் சரவணன் சார் அவர்களுக்கும், டைரக்டர் சங்கர் சார் அவர்களுக்கும், இவ்வளோ அழகாக இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் வருது காரணமாக இருந்த எல்லா கலைநுட்ப கலைஞர்களுக்கும் நான் முதல்ல நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ், கலைஞர் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரை நான் சொல்லணும், பாராட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தால் கூட நேரம் இல்லாத காரணத்தினால நான் அதனால் சொல்ல முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. மெயினாக பானு, என்னுடைய மேக்கப் போட்ட பானு அண்ட் அவ்வளோ அழகாக என்னை காட்டின ஆனந்த் சார், அவங்களுக்கு நான் பாராட்டுகளை, என்னுடைய நன்றியை முக்கியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈவன் அந்த ஸ்டென்ஸ் பீட்டர் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சரவணன் சார் அவங்களுக்கு நான் எப்படி நான் பாராட்ட சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ சிலது பணம் இருந்தால் உன்னையே உனக்கு தெரியறதில்ல, பணம் இல்லைன்னா யாருக்கும் நீ தெரியறதில்ல. அவ்வளோ பணம் இருந்தால் கூட அந்த பணம் தலைக்கு போகாமல் தொழில் தான் முக்கியம் சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட அத்தனை தொழிலாளிங்க இருக்காங்க, அவங்கள காப்பாற்றி அப்பா ஸ்தாபித்த அந்த ஒரு நிறுவனம் அது காப்பாற்றிக்கிட்டு போகணும். இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அவங்க படுற சிரமம் கஷ்டம் இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். அதனால்தான் அவள் இன்னும் அவள் ஒரு புகழோடு இருக்காங்க. அவருக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொன்னால் அவருடைய மகன் குஹன். மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து
அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்தானத்தில் இருந்து கூட அவர் கஷ்டப்படுறது, அப்பாவுக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது, அப்பாவுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, அவருக்கு எந்த ஒரு வேதனையும் உண்டாகக்கூடாது, அப்பாவுக்கு இது தெரியக்கூடாது, இது தெரிஞ்சால் அவர் மனசு கஷ்டப்படும் சொல்லி எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டதை பார்த்து நிஜமா ஹேட்ஸ் ஆஃப் காட். நீங்களும் உங்கள் தாத்தா மாதிரி ஆகணும். அந்த ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது. டெஃபினெட்லி உங்கள் அப்பா வழிகாட்டுவார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் நீங்கள் செஞ்சதுக்கு என் மனமார்ந்த நன்றி. அண்ட் சங்கர் சார், அவர் பற்றி நான் சொல்லணும்னா, இப்போ எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ரஜினி அதில் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இப்படி ஆக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருந்ததுன்னு சொன்னால், குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்ச பிறகு, ஜெயித்த பிறகு கண்ணன் அர்ஜுனனுக்கு பாராட்டி வாழ்த்துற மாதிரி இருந்தது. கண்ணன் எல்லாமே ரசித்தது கண்ணன் தான், எல்லாமே பண்ணது கண்ணன் தான். பண்ணிவிட்டு அவர் அவனை ஜெயத்தை வெற்றி கொடி அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீ தான்ப்பா எல்லாம் செஞ்சேன்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. இந்த படம் பார்த்த கேபி சார், குருநாதர் கேபி சார் கேட்டார், என்னப்பா அந்த கிமிக்ஸ், அந்த காயின் போடுறது, அந்த கெமிக்ஸில் அவ்வளோ நல்லா வந்திருக்கேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்களா, அது நீ எல்லாம் ரொம்ப இது பண்ணியான்னு சொன்னேன். ஸோ கேட்டாங்க கேபி சார். நான் சொன்னேன், சார் நான் அவர்கள் படம் 3 முடிச்சு படம், அந்த அபூர்வங்கள் படம், இதெல்லாம் உங்ககிட்ட நான் பண்ணும்போது ஏதாவது கேள்வி கேட்டேனா? இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதான் நான் செஞ்சேன். அதான் சங்கர் சார் என்ன சொன்னாங்களோ அதான் நான் செஞ்சேன். மற்ற டேரக்டர்ஸுங்க யாரும் தப்பாக நினச்சக்கூடாது, நான் உண்மையாக சொல்கிறேன், அவங்களும் நல்ல திங். பட் எனக்கு ஆஃப்டர் கேபி சார், பாலச்சந்திரன் சாருக்கு அப்புறம் ஃப்ளோரில் ஒரு டைரக்டர்னு சொன்னால் சங்கர் தான் எனக்கு தெரிஞ்சார். கமாண்டிங், இந்த ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு இருக்க கான்ஃபிடென்ஸ், அந்த கமாண்டிங், அது அந்த சங்கர் பற்றி எனக்கு என்ன சொன்னால், சில இதெல்லாம் அவர் ஒரு ஏகலவிய மாதிரி. மெயினாக சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமலே அவர் செஞ்சிட்ருக்கார். அது பூர்வ ஜென்ம பலன், அதோடைய பெரியவருடைய ஒரு ஆசீர்வாதம். அவருடைய மெயின் திங் எப்படின்னு நான் சொன்னேன், ஐ திங்க் நிறைய டைம் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். சாங்கிய யோகா கபிலமுனி எழுதியிருக்கார். சாங்கிய யோகா சொல்லி கபிலமுனி எழுதினது 700 years பிஃபோர் கிரைஸ்ட். அந்த சாங்கிய யோகா நான் ஃபாலோ பண்ணுறது கபிலமுனி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசைப்படுறதை அடையிறதுக்கு வியூகம் பண்ணு, நல்ல விஷயத்தை விஷயத்தை நல்லா சேகரிச்சுக்கோ. நீ விஷயத்தை சங்கிரகிச்ச விஷயத்தை கரெக்டாக செயல்பாட்டில் விடு. அப்படி செய்யும்போது அந்த பலன் வருது. அந்த பலனை முதல்ல நீ அனுபவிச்சு, மழை காலம் வருது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நீ வச்சுக்கோ, மிச்சத்தை கொடுத்துடு. சாப்பிட்டது உடம்புலையே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். ஸோ அதுலேயும் கபிலமுனி சொல்கிறார், ஓகே இப்படி பண்ணிடுமா, எஸ், பட் அதுக்கு ஒரு இது இருக்குது. சரி, நீ ஆசைப்படுற, அந்த ஆசைப்படுறதுக்கு நீ தகுதி இருக்கா? அந்த ஆசைப்படுறத அடையிறதுக்கு நீங்கள் தகுதி இருக்கா? அது உன்னால் அடைய முடியுமா?